Students, இப்போ 11th Maths Chapter 2 இருக்கிற Example 2.25 Partial Fractions இந்த chapter பார்க்க போகிறோம். அதில் first example x divided by x plus 3 x minus 4 partial fractions solve பண்ண சொல்லியிருக்காங்க. Partial fractions இது first type, அதாவது two different factors அப்படின்ற type. இது ஒரு factor, இது ஒரு factor. இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி எழுதணும்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூ எழுதிட்டு a divided by ஒரு factor எடுத்து எழுதிட்டு plus b divided by இன்னொரு factor. Second step, x divided by x plus 3 x minus 4 equal to இதை cross multiply பண்ணணும். LCM எடுக்கும்போது cross multiply பண்ணா a into x minus 4 plus b into x plus 3 divided by x plus 4 x minus 4. இது ரெண்டும் cancel. x equal to a into x minus 4 plus b into x plus 3. இப்போ இது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அப்போ x minus 4 equal to 0 ன்னு போட்டு equal to plus 4. x equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 equal to இங்க 4 போட்டா 4 minus 4 0. அப்ப இந்த பார்ட்டே 0 ஆகும். plus b இங்க பாருங்க 4 போட்டா x equal 4 போட்டா 4 plus 3 7 வரும். அப்போ 4 equal to 7b வரும். b equal to 4 by 7. b ஓட வேல்யூ. அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் எடுத்து 0 போடும். x plus 3 equal to 0, x equal to minus 3. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண அகைன் இந்த ஈக்குவேஷன்ல minus 3 equal to a minus 3 minus 4 plus இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 3 plus 3 0. இந்த பார்ட்டே 0 வரும். minus 3 equal to minus 7a வரும். minus minus cancel 3 by 7 equal to a. இப்போ ஆன்சர் எப்படி எழுதுதுன்னா இங்க எழுதணும்ல இதுக்கு பதிலா அப்படியே என்ன பண்ணனும் a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். a ஓட வேல்யூ 3 by 7. மேல 3 வந்துரும், கீழ 7 x plus 3. அதே மாதிரி b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 by 7. மேல 4 வந்துரும், கீழ 7 x minus 4. அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் 2.26 பார்க்க போறோம். ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் தான். 2x divided by x square plus 1 x minus 1. இது வந்து டைப் 2. டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் இருக்கும், இன்னொன்னு வந்து நான் ஃபேக்டரைசபிள் ஒன்னு இருக்கும். அப்போ ஃபேக்டரைசபிள ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். a போட்டு a divided by x minus 1. நான் ஃபேக்டரைசபிள்ல அதுக்கு எப்படி எழுதணும்னா bx plus c போடுவோம். divided by அந்த நான் ஃபேக்டரைசபிள். அதுக்கு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x square plus 1 plus bx plus c into x minus 1 divided by x minus 1 into x square plus 1. இந்த பார்ட்டும் கேன்சல். இப்போ இதுல ஒரு ஃபேக்டர் தெரியும், x minus 1 equal to 0 னா x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 into 1 equal to a 1 square 1 தான் plus 1 plus b into 1 plus c. இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 minus 1 0, இப்போ 0, இந்த என்டையர் பார்ட் 0 வரும். அப்போ 2 equal to 2a ன்னு வரும். அப்போ a equal to 1 டிவைட் பண்ணா a equal to 1 வரும். அடுத்து செகண்ட், இந்த நான் ஃபேக்டரைசபிள் வந்தாலே இரண்டாவது வேல்யூ வந்து நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x equal to 0. x equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன்ல அப்போ இது 2 into 0 0 ஆயிடும். a 0 plus 1 plus b into 0 plus c 0 plus c 0 minus 1. 0 equal to 1 into a. இந்த பார்ட் 0 ஆயிடும். அப்போ இங்க c மட்டும் தான் இருக்கும், இங்க minus 1 இருக்கு. c minus c வரும். a minus c equal to 0. a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்போ 0 equal to 1 minus c. c எந்த பக்கம் கொண்டு வந்தா c equal to 1. இது ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் சிம்பிள் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் வேல்யூனா x equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 2 கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா
2 into minus 1 equal to a minus 1 square plus 1 plus b into minus 1 plus c plus minus 1 minus 1. Minus 2 equal to minus 1 square பண்ணா plus 1 மாறிடும். அப்ப 2a வரும். 2a plus minus b வரும். minus b plus c இந்த பார்ட். இது வந்து minus 2. minus 2 equal to 2a இந்த பார்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணினா plus 2b வரும் minus 2c வரும். இப்போ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். minus 2 equal to 2 into 1 plus 2b minus 2 into 1. minus 2 equal to 2 minus 2 plus 2b. minus 2 cancel அப்போ b equal to minus 2 equal to 2b இருக்கு. minus 2 by 2 equal to b. cancel பண்ணா b equal to minus 2. இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். a க்கு பதிலா 1 கண்டுபிடிச்சேன் a. அப்போ 1 by x minus 1 plus b வந்து minus 1 வரும் minus x plus c வந்து 1 divided by x square plus 1. ஸ்டூடண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் 2.27 பார்க்குறோம். இது தேர்ட் டைப் என்னன்னா ரிப்பீட்டட் ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது இங்க இருக்கிற x ஸ்கொயர்னா என்னன்னா x into x, அதுவே ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதான் ரிப்பீட்டட் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ அதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேஸ் எதுவோ அதை எழுதணும். பேஸ் என்னது x. ரெண்டாவது என்ன வந்திருக்கோ அதை எழுதணும். ரெண்டாவது என்ன வந்திருக்கு x ஸ்கொயர், அதை எழுதணும். ப்ளஸ் c டிவைட் பை இந்த ஃபேக்டர் x மைனஸ். இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா இது ரெண்டுமே எல்சிஎம்மா வந்துடும். x ஸ்கொயர் x மைனஸ். இந்த எல்சிஎம் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது a ல வந்து x into x minus 1 ரிமைனிங் வரும் a க்கு. b க்கு பாத்தீங்கன்னா x minus 1 மட்டும் தான் வரும். x ஸ்கொயர் கேன்சல் ஆகும். c க்கு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மட்டும் வரும். c x. இப்போ x இது ஒரு தான் தெரியும். x minus 1 equal to 0, x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ இது கேன்சல் ஆகும். x equal to 1 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 plus 1 equal to a 1 1 minus 1 plus b 1 minus 1 plus c 1 square. 2 equal to 1 minus 1 0, and the part is 0 0 c. c equal to 2. ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், 0 போடலாம். x equal to 0 போடலாம். x equal to 0 போட்டா இந்த சைடுல 0 plus 1 வரும். இந்த சைடுல x equal to 0 போட்டா a 0, அப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப எந்த பார்ட் 0, இந்த பார்ட் 0 plus b 0 minus 1 plus 0, இதுவும் 0. அப்போ 1 equal to minus b ன்னு வருது. மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா b equal to minus 1 equal to அடுத்தது 1 போட்டோம் 0 போட்டோம். சிம்பிள் வேல்யூஸ் தான் போடணும். பிளஸ் 1 போட்டா 0 போட்டோம், மைனஸ் 1 அடுத்தது போகும். இப்போ இதுல பாருங்க இதுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வரோம். மைனஸ் 1 போட்டா இந்த பார்ட் 0 வரும். இங்க பாருங்க a into minus 1 minus 1 x equal minus 1 போட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு minus 1 இருக்கு. plus b x equal minus 1 போடுறோம். ஏற்கனவே minus 1 இருக்கு. plus c minus 1 the whole square. இது 0 equal to minus, இது வந்து minus 2 வரும். plus 2 வரும். அப்போ 2a. இது வந்து minus 2 மல்டிப்ளை பண்ணும் plus 2. இது வந்து minus 2b ஆயிடும் plus c ஆயிடும். இப்போ 0 equal to 2a minus 2 into b ஓட வேல்யூ minus 1 நமக்கு தெரியும். c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2, அத போடுவோம். அப்போ 0 equal to 2a plus 2 plus 2, அப்போ 4 வரும். அப்போ 4 இந்த சைடு கொண்டு வந்தா minus 4 equal to 2a ன்னு வரும். கேன்சல் பண்ணா a equal to minus 2. a equal to minus 2. a ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 2 by x ன்னு வரும்.
b ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1/x² வரும், c ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர்